ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த ஒரு லைக்கு தான் உண்மையிலே எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குறது. அது மட்டும்தான். ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. என்ன விரட்டு விரட்டுதான். கீழே விழுந்துடாத. பையன் உள்ள எழுத்துன்னு பிறந்திருக்கு பாரு. வாழ ஒண்ணுதான் இல்ல. ஒரு பயில மரியாதையா கூப்பிடல. ஆனா போடான்னுகிட்டே நல்லதாண்டி இருக்கு. நீ கூப்பிடுறதே அழகாதான் இருக்கு. கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு சாரம் மாட்டினான். இழுத்து வாங்க போற பாத்துக்கிட்டே இரு. இவன் அவகிட்ட அடி வாங்கவே மாட்டிருப்பான். ஏன் ஓடல. வலிக்கடா சிரிச்சு சிரிச்சு. ஜானனை இப்ப கால் பண்றான். ஜானனா சொல்லுண்ணா. இல்ல புள்ள எட்டு பக்கம் போனியா அண்ணா? அவன் இங்க என் கூட தானே இருக்கா? உன் கூட இருக்காளா? கம்யூனிகே கூட்டு போயிருக்கா? இல்லண்ணா, நம்ம ஊருக்கு மேல மேல கோயிலுக்கு கூட்டு தானே. கோயிலுக்கா? இல்ல புள்ள எது சண்டை போடலையா? அவதான் எங்களை ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கா. என்னடா சொல்லிட்டு இருக்க? அண்ணா மலை கோயிலுக்கு வந்தோம் ஒரு அம்மா கூப்பிட்டு. அப்படியே இவ்வளவு கூட வந்தா. நான் மேல இருக்கேன்னா அப்பா மகாதேவன் மாமா அப்புறம் தம்பி அலெக்ஸ் சாரோன்னு எல்லாரும் வந்துட்டாங்கண்ணே. எல்லாரும் இப்ப அங்கதான் இருக்கோம். சொல்லவே இல்ல. வந்து 3 மணி நேரம் ஆகி போச்சுண்ணே. நான் இன்னைக்கு கம்பெனிக்கு போகல. கம்பெனிக்கு போகலையா? ஒரு நாள் போகாம இருக்க மாட்டானே. நீ உண்மையிலே கம்பெனிக்கு போகலையா? போகலண்ணே. பிறந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் லீவ் எடுத்துருக்கான். நிஜமாவே நீ கம்பெனிக்கு போகலையா? போகலண்ணே. நாங்க மலை கோயிலுக்கு வந்துட்டோண்ணே. அப்பா தம்பி அப்புறம் மகாதேவன் மாமா இசை எல்லாரும் இங்க தானே இருக்கோம். மதியானத்துக்கு சாப்பாடு கொண்டு வச்சிருக்கேன். ஏய் பேசுறது நீ தானே? ஆமாண்ணே, நான் கிங்ஸ் தான் பேசுறேன். கனவு மாதிரி இருக்குது. நீ அங்கே இரு, நான் பாரு. வாண்ணே. டேய் உள்ள பத்திரமா இருக்கா? அண்ணே அப்பா மாமா இவனுக்கு 2 பேரு எல்லாரும் இருக்கும் போது அவ கூட தானே இருக்கா. டேய் புள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா? பையன் உள்ள எங்களால ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கு. என்னடா சொல்ற? அவ பண்ற சேட்டை வந்து பாரு. அவன் இவ்வளவு சேட்டை பண்ணி லைஃப்ல நீ பாத்துருக்க மாட்டேன். வந்து பாரு. அண்ணே சாரோ நீ அலெக்ஸ் அப்படித்தான் வலை வீசி தேடிட்டு இருக்கா அடிக்கிறதுக்கு. வாழ போலன்னு என்ன பயங்கரமா சண்டை போடுதானே. சிரிச்சு சிரிச்சு எல்லாம் புண்ணா போச்சுது. நீ பேசுறது கிங்ஸின் தானே? ஆமாண்ணே. இல்ல கவின்னு சரணி மீட்டிங் பண்ணலையா? ஐயா அண்ணா நான் கிங்ஸ் தானே பேசுறேன். நீ என் போனுக்கு தானே போன் அடிச்சா? இல்லடா பேசுறது நீ தானே? ஐயா அண்ணா சாரன் சாரன் அங்க 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 போறோம் பாரு. இது என் கிங்ஸ்னா? இவனா இப்படி பேசுறான்? இவன் சிரிக்கிறான். இவன் சிரிக்கிறான். அண்ணா நான் தானே பேசுறேன். சாரன் அடி வாங்கிட்டான். இசை பண்ற சேட்டை வந்து பாரு. ஓ நான் அடி வாங்கத பத்தி நீ ரசிச்சுக்கிட்டு இருக்க. அதுண்ட மூத்திரச்சத்துல போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. ஒன்னா உண்மையிலே நீ கிங்ஸ்னடா பேசுற? உனக்கு சந்தேகம் வந்தா நான் சாரன்ட்ட போன கொடுக்க. அண்ணன் பேச மாட்டா சொல்லுண்ணே. இப்ப என்ன பேசுறது கிங்ஸ்னா? அவன் பொண்டாட்டி எடுத்துக்கு போட்டு மிதிச்சுட்டானே. அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம்னே. மூத்திரச்சத்துல போட்டு முக்கிய எடுத்துட்டானே. என்னடா சொல்லிட்டு இருக்க? அண்ணா அடி பின்னி எடுத்துட்டானே. என்ன என்ன அண்ணே செவத்தி அடி வாங்கிட்டு நிக்கான். இசத்தை கொண்டு அடிச்சாலடா. அடிச்சாலவா போட்டி எடுத்துட்டா. நல்ல அடி வாங்கடா. என் பிள்ளைகிட்ட அடி வாங்கிறதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கணும்டா. அதனாலதான் சும்மா வந்தேன். என்ன ஆனா இப்போ அலெக்ஸ் என்ன போட்டி எடுக்க போயிருக்கா. என்ன எதையாவது மன்னிச்சு விட்டுட்டேன்னு சொல்லிட்டா. ஆனா அலெக்ஸ விடவே மாட்டேன்ட்டா. டேய் தாடிக்காரா அப்படின்னு விரட்டி போயிருக்கா. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. நீ கிங்ஸ் போன கொடு. சொல்லுண்ணே. அப்படியே நான் சீக்கிரம் வரேன்டா. நீ எங்க இருக்கா? நான் டேய் கிங்ஸன் ஸ்பீக்கர்ல போடுறேன் கேளு. என்னங்க அட பாவி. டேய் நீ அங்க இருக்கடா. நான் இப்ப வந்துருவேன். இல்ல நீ மெதுவாயே வாயா. இல்லடா நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிண்ணே நீ கிளம்பி வா. அப்படின்னா அண்ணன் எங்கன்னு இருக்கான்? எங்க இருப்பான்? டேய் போற போக்கு பத்திரமா சித்தப்ப நாக்கிறோம் இருக்க. இல்லனே இசை இப்பதான் கொஞ்ச நாளா தம்பி வேணும் கேட்டுட்டு அலைஞ்சிடலாம். என்னடா சொல்ற? அப்ப உனக்கு தெரியாதா? நீங்க ஏறி விட்டுருப்பீங்க அப்படின்னா? மாணிக்க என்ன சும்மா ஏறி விட்டான். உனக்கு தம்பி வந்தா நல்லா இருக்கும்னு.
டேய் அவதான் அப்படியே போய் கேப்பலடா. அண்ணன் கிட்ட எல்லாம் கேட்கல, நேரா அபியனி கிட்ட போய் எனக்கு தம்பி வேணும் பெத்துட்டாங்கன்னு சும்மா கேஷுவலா கேட்டிருக்கானே. இவள அத்தான் அண்ணன் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கானு. சும்மா இருடா, இவன் ஒருத்தன் போன் பேசும்போது புரியாத வந்திருக்கான்ல, அவன் இன்னும் எந்திரிச்சிருக்க மாட்டான். உன்ன ஓடி சொல்லிட்டேன். என்னண்ணே அண்ணன் வந்தோன்னு கேட்கணும், என்னண்ணே இசை கட்டதெல்லாம் நிறைவேற்றின, கடைசியா தம்பி கட்டன்னு தம்பியும் நிறைவேற்றிட்டேன்னு அப்படின்னு சொல்லணும்னே. உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிட இருக்கும் போல. அவன் தான் விவசாய இல்லாம போன கட் பண்ண மாட்டானா, நீ அதுக்கு மேல என்ன கேளுனே. நானும் கேட்க மாட்டேன். ஏய் போற பக்கம் பார்த்தா உண்மையில தப்பி வந்து முழுக்க. என்ன சொல்லி இதுல எப்படி உட்கார்ந்துருக்கான் இவன்? பாத்தியா நான் பெத்த பய உள்ளக்கு கொசல, நாம போய் அவகிட்ட போய் அடி வாங்கணுமா? அல்வா 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 எதுக்கு சொன்னா வந்து அடிக்கிறதுக்காமா? நான் ரொம்ப ஓடிக்கிட மாட்டேன், என்ன ரொம்ப ஓட வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீங்க இந்த வலிய வந்து அடி வாங்கிட்டு போறணும், இல்லனா என் மனசு கேட்காது. சிங்க குட்டி தாய்யா, எவ்வளவு நேக்கா பேசுற பத்தியா? பைய உள்ளக்கு நெஞ்சில கொஞ்சமா பயம் இருக்கான்னு பாரு. நாம போய் அவகிட்ட போய் அடி வாங்கணுமா? ஏன்டா அலேசு, நாம இங்க இருக்க நமக்கு தெரியாது? இல்லம்மா, நம்ம மேட்ல உட்காந்துருக்கோம், பைய உள்ள குள்ளமா கீழே தான் தேடிக்கிட்டு இருக்கு, மேல தேடல. அவ இன்னும் மேல என்னன்னு பாக்கல. ஏமா அதெல்லாம் சொல்ல முடியாது. அலெக்சா இரு, நான் வந்தனா. அவன் ரெடியா தான் நிக்கா. வாங்கிட்டு நாங்க அடி வாங்குறோம் பாரு. நிக்க நிக்க. ஓ ஆமா ஆமா. சரியான இளவரசியா இருப்பா போலுக்கம்மா. என்ன சேட்டை பண்ணுது இந்த புள்ள? இது அவன் கிங்ஸின் பொண்டாட்டி தானே? அப்பா பையனுக்கு என்ன சேட்டை பண்ணுது? டேய் பையனுக்கு யாரி வருதுடா. இவ கிட்ட அடி வாங்கினா விளங்கும். அசராம உட்காந்துருவான். என்ன கை தந்துடக்கூடாது. மௌன வருதமா? அப்படியே நம்மள பார்க்கல. அலெக்ஸ் அலெக்ஸ் நீ எதுக்கு கூப்பிட்டன்னு எனக்கு தெரியாதே. ஹலோ, நான் கூப்பிட்டது கேட்கல? டேய் நிமிந்தும் பாத்துறாத, சத்தமும் கொடுத்துறாதே. நீ சத்தம் கொடுத்தா மண்டை புழக்கிறதுக்கு ரெடியா நிக்க பாத்துக்க. தெரியுமா, அத்தா முக்கெல்லாம் உட்காந்துருக்க. ஓ அப்புறம் அலெக்ஸ் மாமா, நீ என்ன பேசினாலும் வாய் திறக்க மாட்டேன்டோய். அலெக்ஸ் மாமா, எனக்கு எங்க மாமான்னா ரொம்ப பிடிக்கும். மாமா கீழே வாங்களே, ஒரு சின்ன வேலை இருக்கு. டேய் நம்பி போயிடாத மாமா, சின்ன வேலை இருக்கு மாமா, கீழே வாங்க மாமா. மேல வச்சு அடிக்க மாட்டுக்கா. திருப்பி நான் வருத்தம் இல்ல, அவளால ஓட முடியாது, அதுக்குதான். ஓ மாமா கொஞ்சம் கீழே வாங்களே. அதுக்கு நம்ம அவங்க எடுத்துட்டு போட்டுமே. பாக்குறால உங்க அப்பா கிட்ட சொல்லி வைங்க, என்கிட்ட பாரபட்சம்லாம் கிடையாது, ஒரே போடுதான். டேய் டேய் அவகிட்ட வாய் குடுத்துறாடா. டேய் அவன உஸ்பெத்தி பாக்குறா. யாரோ வாய் தந்து வந்துச்சு. அலெக்ஸ் கொஞ்சம் கீழே வாரியலா. பரவாயில்லம்மா, கீழே வாங்களே. சாரணிங்கம்மா ஆமாஜிக்கிட்ட மூத்திர சந்திர அடிச்சிட்டு வந்திருக்கேன். குட்டி சாத்தா, என்னையும் அதே மாதிரி கூட்டு போய் அடிக்கிறதுக்கு எவ்வளவு நைஸ் வச்சு பேசுது. அலெக்ஸ் வாங்கம்மா. பரவாயில்ல, ரொம்ப சுவாதிக்கப்படாது. ஒழுங்கா கூப்பிட்ட உடனே வந்துடணும். ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே கிடையாது, சும்மா தான் கூப்பிட்டு போறேன். வாங்க பாப்போம். இல்ல நான் எங்க அப்பா கிட்ட தான் இருக்க போறேன். இப்ப தொடு பாப்பா. நான் உங்க அண்ணனை கூப்பிட்டா தெரியுமா? பரவாயில்ல, எங்க அண்ணன் கூப்பிட்டு வரணும்னு அவசியம்லாம் இல்ல. சாத்தாடி என்னங்க என்ன சொன்னீப்பா? இப்ப எதுக்கு நீ அவனை அடிக்கிறது கலைத? ஐயோ இவனுக்கு சப்போர்ட் பண்ணிராதீங்க. புள்ளி அடிச்சனதுக்கு அப்புறம் தான் இருக்கு பாத்துக்க. கேட்டிச்சா? யார் இவங்க இவனை பத்தி பேசிட்டு இருக்காங்க? கேட்டிச்சா? இன்னொரு வாட்டி புள்ளிய அடிச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னவோ கோத்து திருக்கி ஃபேன்ல தொங்க போட்டுருவேன். ஆமா அது முழிய பாரு. அது அவங்க பரம்பரை மொழி. தாடி கொம்புதான் இருக்கு, விளாசி போடுற ராஸ்கல். தாடியா தோலுக்கு மேல வளர்ந்திருக்கான் தாடியா. நீ என்ன திட்ட கூடாது. திட்ட கூடாதா? கோத்து பிடிச்சு திருக்கி போடுவேன். எப்படி இருங்க இனியாம அப்பான்னு கூப்பிட்ட? சே அவ ஜானப்பா கூப்பிட்டுருப்பா. இல்ல மிஸ்டர் மகாதேவனை தான் கூப்பிட்டேன். இதுக்குத்தான் இப்படி ஓடி வந்தாங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். நீ கொடுக்குற வேலை ஒண்ணு எனக்கு வேண்டாம், கேட்டியா? என்ன ஓ மிஸ்டர் மகாதேவன், பரி என்கிட்ட வேலை கேட்டாலும் கிடைக்காது, கிடைக்கும் போது வாங்கிக்கிடணும்.
என்ன வேலைன்னு கேளுடா. வேற என்னப்பா அசிஸ்டண்டா கேப்பாப்பா? அசிஸ்டன்ட் என்னடா அவளால முடியாதத இந்த மாதிரி அடிமைகளை வச்சு வேலை வாங்குவா. அதான் நம்ம வீட்டுல எல்லாருமே அசிஸ்டண்டா இருந்துச்சுப்பா. யாருக்கு வேணாலும் அசிஸ்டண்டா போலாம்ப்பா. நாய்க்கு கூட அசிஸ்டண்டா போயிடலாம். இந்த பயோடைக்கு போக கூடாது. என்ன அசிஸ்டன்ட் போஸ்ட் கொடுப்ப அதானே? ஏ அப்பா அப்பான்னு சொல்லிட்டியா? அப்பா தானே? அது எனக்கு ஞாபகம் இருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்கா? சரி நான் ஒரு வேலை கொடுப்பேன் செய்யணும். என்ன வேலை? அந்த உட்கார்ந்திருக்கானே நடுவுல இடிச்சிட்டு போய. இந்த அலசி போய. அட பைய உள்ள. அவனை லபக்குன்னு தூக்கி இங்க கொண்டு வைக்கணும். ஏன் நீங்க அங்க போய் அடிச்சா என்ன? எப்போ? என்னமோ? அதான் அவ அப்பா இருக்காவல்ல. ஓ கருப்பு சிக்கன் மேல உனக்கு பயமெல்லாம் இருக்கு. என்ன அந்த அவ அப்பா இல்லப்பா. ஒருவேளை முறைச்சிட்டவனா? ஓ அதனால பயத்துல நீங்க என்ன வேலை வாங்குறீங்க? எப்போ? அந்த இடிச்சிட்டு போயில அப்படியே தூக்கி கொண்டு இங்க வைங்கப்பா. நம்மளாம் ஒரு கட்சிப்பா. நான் உங்களை அடிக்க மாட்டேன் சரியா? ஓ நீ என்ன அடிக்க மாட்ட? சே நான் அடிக்க மாட்டேன். எப்போ? நான் அடிக்க மாட்டேன். அப்படியே அந்த தாடி எங்க தூக்கிட்டாங்கப்பா. ஒரு வாட்டியாவது மண்டே பொழந்ததான்ப்பா என் மனசே கேக்கும். ஓ மண்டே பொளக்கணும். ஆமாப்பா சீக்கிரம்ப்பா. இன்னைக்கு என்னமோ சேர்ந்துட்டா பண்ணிட்ட. வேலை கண்டிருக்கலப்பா. ஏமா தங்கம்? என்னப்பா? என்னப்போ? ஏன் தங்கம்? என்னப்பா? இன்னைக்கு தான் அப்பம் கிட்டே வந்து நின்று இருக்கா. மகாதேவனுக்கு இப்போ ஐஸ் தண்ணில குளிச்ச மாதிரி இருக்குமே. சும்மாடா அவன் எத்தனை நாள் ஏங்கிட்டு இருந்தான் தெரியுமா? எப்போ? எப்போ? என்ன தங்கம்? அப்படியே அந்த இடித்தடி பையில தூக்கி கொண்டு தாங்கப்பா. ஒண்ணு பண்ணலாம். அவனை இங்க தூக்க முடியாது. நான் உன்னை தூக்கிட்டு போய் அவனை எட்டி மிதிக்க வைக்க. நீ மிதிச்சது. எப்ப சூப்பர் ஐடியாப்பா. அம்மா என் தங்கம். சார் நாங்க பிள்ளை தூக்குதே. நீ அவனை வாங்கி மிதிச்சிரு சரியா? நீ மிதிக்க மிதில அவன் அந்த சைடு போய் விழணும் சரியா? எப்போ நல்ல தூக்கி மிதிக்கணும்ப்பா. சரி அப்ப நல்ல தூக்குதே. நீ மிதிக்கிறது வாங்கி மிதிச்சிடணும். எனக்கும் அவனை ரொம்ப நாள் அடிக்கணும்னு ஆசை. முடியல. ஏன்னா நம்மளோட வாட்டு சட்டமா தம்பத்தியா அதான். இன்னைக்கு எப்படி மிதிச்சு தள்ளுன்னு மட்டும் பாருங்கப்பா. டேய் அப்போ மூணு உன்னை மிதிக்கிறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுப்பா ஆனா எப்படி மிதிக்காங்கன்னு பாக்க போறேன். டேய் ஓடிடு சொன்னா கேளு. இல்லப்பா எப்படி மிதிக்கான்னு பாப்போம். இங்க பாரு அவன் ரொம்ப உஷாரா இருக்கான். ஒரு 5 நிமிஷம் போட்டோம். சும்மா கேஷுவலா இருக்கும்போது அதில் டக்கு நான் போய் தூப்பேன். ஒரே மிதி. ரகசியமா இருக்கட்டும்ப்பா. ஆமாமா ஒரு ரகசியமா இருக்கணும். என் தங்கம் எப்போல இருக்க அழக பாரு. அப்படியே பூமிமா மாதிரி என்ன மாதிரி உருவத்துலதான் பூமிமா. என் பிள்ளை சேட்டை பேச்சு எல்லாம் என்ன மாதிரி. ரத்தம் கூட என் பிள்ளைக்கு ஏற தந்திருக்கு. ஏ பாசிட்டிவ் என்னம்மா? எப்போ பையவுல கேஸ்ல தான் உட்கார்ந்திருக்கான். இப்ப தூக்குனா சரியா இருக்கும்பா. என்ன மகாதேவா கட்சி மாறிட்ட போலுக்கு. எப்போ அப்படியே அவருக்கு ஒரு மிதி விட்டுருவோமா? அங்க வேண்டாம் அது உன் மாமனாரு. இல்லப்பா ஒரு மிதி மிதிச்சிருவோம்ப்பா. வேண்டாம் வேண்டாம் அது உன் மாமனார்ல அப்படி மிதிக்க கூடாது. இல்லப்பா ஒரே ஒரு வாட்டி மிதிச்சிருவோம்ப்பா. ஒரே வாட்டி மிதிக்கணுமா? ஆமாப்பா ஒரே ஒரு வாட்டி மிதிச்சிருவோம்ப்பா. ஆடி பாதவத்தி மாமனார மிதிக்கிறதுக்கு எப்படி ஐடியா கேட்க பாரு. டேய் அவ என்ன மிதிக்கிறதுக்கு நாங்க பெர்மிஷன் கட்டிட்டு இருக்கா. ஆமாப்பா மகாதேவா. இப்ப என்ன உனக்கு அவனை ஒரு மிதி மிதிக்கணும் அவ்வளவுதானே? ஆமாப்பா. நீ பிறந்த அன்னைக்கு உன் பிஞ்சு காலால அவனை மிதிக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான். அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. இப்ப கொடுத்துட வேண்டியதான். இப்ப என்ன கொஞ்சம் வருஷம் ஆயிப்போச்சு அவ்வளவுதான். அதனால புள்ள தானே என் தங்க புள்ள மிதிக்கட்டும். அவன் வாங்கின வரோம் பூர்த்தி ஆகட்டும். எப்போ உங்களை மிதிக்கிறதுக்கு தான் பிளான் போட்டு கொடுக்காரு. நான் பிறந்ததுக்கான பிரதிபலன் கிடைச்சிடும். எத்தனை வருஷம் கனவே அப்பா. அவ பிறந்த அன்னைக்கு என்னை எட்டி மிதிக்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. என் தங்கச்சி பத்த புள்ள பிறந்த அன்னைக்கு அந்த பிஞ்சு காலால என் நெஞ்சில மிதிக்கணும். அதை பச்சை மாதிரி குத்தணும்னு ஆசைப்பட்டேன்டா. அப்பா அவ அம்மா பிறந்த அன்னைக்கு என்ன மிதிச்சாடா. அப்பவுமே நான் ஒரு முடிவு எடுத்தேன். அவளுக்கு பிறக்க போற புள்ளையும் என் நெஞ்சில மிதிக்கணும். 2 பக்கமும் 2 கால் தரம் அப்படி பச்சை குத்தி வைக்கணும்னு ஆசைப்பட்டவன். அவ அம்மா மிதிச்சா இவன் மிதிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. அது இத்தனை வருஷம் கழிச்சு நிறைவேறுது. விட்டுருவேன். அப்பா நீங்க இப்ப அவளுக்கு மாமனா இருப்பா. போடா அவ எனக்கு எனக்கு புள்ளதான் ஓடு. அது என் தங்கச்சி பெத்த வைரம்டா. உலகத்திலே அதிர்ஷ்டக்காரி இவ்வளவுதான் இருப்பா. எப்போ 2 பேத்துக்கு ஒவ்வொரு மிதி கொடுத்துடணும்ப்பா. சரி தங்கம் கொடுத்துருங்க. பாப்பா தாடி கரப்பை அங்கதான் பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப தூக்கி மிதிச்சீங்கன்னா சரியா இருக்கும்பா. நான் தூக்கிட்டேன். இப்ப சீக்கிரம் தூக்குங்கப்பா. என் தங்க புள்ள என் புள்ள ஏம்மா என் ரத்தம் ஏம்மா ஏம்மா என் புள்ள. இங்க பாரு அவ மிதிப்பா. ஒரு மிதி வாங்கிட்டு போ. அப்பா என்னப்பா அவ மிதிச்சு ஒரு குறைச்சிருமான்னு கேட்க. அப்பா அவகிட்ட எல்லாம் கௌரவம் பார்க்க கூடாது. அவகிட்ட எல்லாம் மிதி வாங்க
அவகிட்ட மீதி வாங்குறதா வரமா நினைக்கணும். எப்பப்பா என் உள்ள 8 மட்டும் மிதிக்க மாட்டப்பா, கண்டிப்பா அடிப்பாப்பா. இல்ல கோழி மிதிச்சு குஞ்சு சவமால அது சத்தியோட குஞ்சு மாதிரி அது மிதிச்சாலும் என்ன குறைக்க போதே. வீடு தடி பையில அவத்த மாதிரி உனக்கு மீதி வாங்குற. அட பாவமே. ஓப்பா உன்னே விட்டேன், ஒழுங்கா விட்ட மீதி வாங்கு, நானும் வாங்குவேன் நீனும் வாங்கு. இந்த சாணு போய் எதுக்கு தூக்குனா கீழே இறக்கவே மாட்டுக்கானு இப்போ தெரியுதே. எப்படி இறக்குறதுக்கு மனசு வரும், என் வயிறத்தை எப்படி இறக்க மனசு வரும். என் தங்க புள்ள பாக்குற பாரு பாரு, சேட்டே பாரு. என் தங்கமே, என் புள்ள, என் தங்கம், என் அம்மா, என் வயிறம். இப்போ 1 2 3 சொல்லு. இப்போ கரெக்டா 3 சொன்ன உடனே தூக்கி அப்படி ஒரு மிதிப்பா. பேசுறத பாரு. சரி தங்கம். 1 2 இப்போ 3 சொல்ல போறேன்ப்பா. நீ சொல்லு தங்கம். 1 2 என் தங்க புள்ள, என் தங்க புள்ள. உங்க அம்மா கூட நான் கொஞ்ச நாள் கூட வாழல, அழகான பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிருக்கா. இங்க பாரு, புள்ளைய மிதிச்சேன்னு வச்சுக்க. மிதிப்ப புள்ளைய மிதிக்க விட்டுறான் பாரு. கேட்டிச்சா? தோலுக்கு மேல வந்த புள்ளைய மிதிப்பானாம். கோத்து கட்டி மேல தொங்க போட்டுருவேன். புள்ளைய போய் மிதிக்க போறானா? மிதிச்சேன்னு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சேட்டை பண்ணுன. யார்டா அது? அலெக்ஸ், யார் அது? இந்த கோயிலுக்கு வந்த அம்மாப்பா. ஓ, அதுக்குள்ள பழகிட்டா யார்ட்டு நீ பழக மாட்டியா? ஆமாப்பா, நான் தாகமா உட்கார்ந்தேன். நான் தாகமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே தண்ணி கொடுத்தாங்கப்பா. என்னடா சொல்ற? அவங்களா தண்ணி கொடுத்தாங்களா? அவ்வளவு தாகத்துல உட்கார்ந்துருந்தேன்ப்பா. அவங்களா வந்து இந்தாடா தண்ணி குடின்னு கொடுத்தாங்க. எனக்கு சரசு அடிச்சதே. அவங்க என் தலையில தட்டி விட்டாங்கப்பா. என் நமத்துல அவங்க கிட்ட போய் உட்கார்ந்தேன்ப்பா. நான் மனசு கஷ்டத்துல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் தலையை அப்படியே கோத்தி விட்டாங்கப்பா. அம்மா கோத்தி விட்ட மாதிரியே இருந்துச்சுப்பா. அப்புறம் நான் தாடி இப்படி வச்சிருக்கேன்னு ஒரு அம்மா எப்படி திட்டுவாங்களோ அப்படியே திட்டுனாங்கப்பா. தாய் பாசத்துக்கு எங்க பேசுறானா? சரி சரி சரி. என்ன மகாதேவியா சந்திச்சு போய் நிக்கிறான்? என்ன நான் காண்பது கனவா இல்ல? புள்ளைய அடிப்ப பாரு, முத கம்ம கொண்டாடி. ஓடி சொல்லிட்டேன், புள்ளைய அடிப்பாலாம் புள்ளைய. குரல் கூட அப்படியே இருக்கு. அண்ணே, என்னங்கண்ணே, இந்த தண்ணியை குடிங்க. அண்ணே, அண்ணே, அவ கூப்பிட்ட மாதிரி இருக்கு. தண்ணி குடிண்ணே, இந்தா. அவங்க எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க போலுக்குடா. அது எப்படிப்பா? மாமா விற்கலான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. என்னங்கண்ணே, தண்ணி குடிங்க. போயிட்டு வாங்க, உங்களுக்கு இருக்குது. இந்த கம்பப்புடி எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். கூடிய சீக்கிரம் உங்களை எங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போகல, கூட்டிட்டு போய் பாடா படுத்தல. ஐயா அம்மா, இந்த பிள்ளை என்ன பாடுபடுத்துது ஐயா, என்ன யாராவது விடுவீங்க ஐயா அப்படின்னு நீங்க கத்தல, கதற வைக்கல. நான் இசையே இல்ல, கேச்சு போடுறேன். உங்களை எப்படி யார் வீட்டுக்கு தூக்கிட்டு போலான்னு நான் கேச்சு போடுறேன். கண்டிப்பா உங்களை மாதிரி ஒரு ஆள் என் வீட்டுக்கு தேவை. ஆனா எப்படி கூட்டு போலான்னு இப்பமே பிளான போட்டு வச்சிருக்கேன். சக்சஸ் ஆகட்டும். ஓய், இந்த உன் கம்பப்படி என் புள்ளைய அடிச்சேன்னு வச்சுக்க, கோத்த கட்டி ஃபேன்ல தொங்க போட்டுருவேன். என் புருஷனை தானே தொங்க போடுவேன்னு சொன்னீங்க. அவன் கூட இவ்வளவு சட்டை பண்ணல, நீ தான் ரொம்ப சட்டை பண்ணுத. இதுல இவளுக்கு 2 புள்ள வரையா, இது 3வது பேரை நீங்க அடி போட்டுட்டு இருக்கிய. அப்படிதான் அசிங்கப்பட்ட கூடாது. அந்த புள்ள என்ன சட்டை பண்ணுதோ
பண்பா பாசமா நல்ல பையனை வளர்ப்பேன். உன் புருஷன் ஒரு சட்டக்காரன், நீ ஒரு சட்டக்காரி. அந்த பிள்ளைல அப்படி வளர்க்க கூடாது. ஆகா, பேசாம நம்ம புள்ளை வளர்க்கறதுக்கு கூட்டு போயிட்டா என்ன? ஆகா, நம்ம பிள்ளைக்கு பாட்டி கிடைச்ச வரையற. இந்த இலர் விட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா நம்மளா கூட்டு போனா வீட்டுல ஒரு பை ஏத்துக்க மாட்டானே. என்ன பண்ண ஏதாவது பண்ணணுமே. எல்லாம் தொட முடியாது. நீயும் வயசுக்கு சும்மா இருக்க மாட்டியா? அந்த கம்ப கொஞ்சம் தாங்க. ஆத்தி வளைந்து வச்சுக்கிட்டனோ. வேண்டாம் இங்க பாரு, ஆயுதத்தெல்லாம் கையில எடுக்க கூடாது சொல்லிட்டேன். தர போறீங்களா இல்லையா? மிரட்டுறது பாரு. ஆத்தி நான் ஓடியதே. ஏய் தாடி, எந்த சில்லாக்கு போனாலும் சரி என்கிட்ட இருந்து தப்ப முடியாது. இருடா வாரேன். என்ன சாட்ட? ஐயோ, இவள வேடிக்கை பார்த்து நாங்க சுத்தி வரதே மறந்துட்டேன். சரி எந்திரிச்சு போவோம். நல்ல சூட்லயே உட்காந்தாச்சு. எப்ப குறுக்கலாம் வலிக்கப்பா.